கணிதம் சார், கணிதம் படிக்கிறதுக்கு எப்படி சார்? மேக்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ மேக்ஸ்ல நம்ம முக்கியமா ஒரு 10 யூனிட்டாவது படிக்க வேண்டியது இருக்கும். ஒருத்தர் புதுசா மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்றாரு, எந்த பேக்ரவுண்டும் இல்லைன்னா அவருக்கு நம்ம கணக்கு பார்க்கலாம். ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு 10 யூனிட்டுக்கு நிச்சயமா 10 மணி நேரம் வச்சாலும் மேக்ஸ் 100 மணி நேரம் படிக்கணும். அப்போ 100 நாள் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 1 hour கட்டாயம் மேக்ஸ் பார்க்கணும். கணிதம் பார்க்காத ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. ஒரு நாள் கூட கணிதம் பார்க்காம நீங்க இருக்கக்கூடாது. 100 மணி நேரம் ஆகும் 10 யூனிட் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாதான் நீங்க மேக்ஸ் எப்படி பார்க்கணும் தெரியுமா? எல்சிஎம் அப்படின்னு சொன்னா எல்சிஎம்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் படிக்கணும், அப்படித்தான் படிக்கணுமே தவிர உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மேக்ஸ் பார்க்க கூடாது. நிறைய பேர் மார்க் எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் பார்க்கறாங்க. அந்த காரியத்தை முடிக்கிற அளவுக்கு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 1 மணி நேரம் நான் மேக்ஸ் பார்த்தோம்னா 10 மேக்ஸ்ல 4 போடுறேன். அப்ப 2 மணி நேரம் பார்த்தா 8 போடுறேன். 2.5 மணி நேரம் பார்த்தா 10 போடுறேன். அப்ப 2.5 மணி நேரம் பார்த்தா தான் நமக்கு 10க்கு 10 கிடைக்கும். நீங்க 1 மணி நேரம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் பார்த்துட்டு எனக்கு மார்க் வரலன்னு தலையில கை வைக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? இருந்து மதுரைக்கு போறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னா 3 மணி நேரம் போனா தான் மதுரை வரும். நான் 2 மணி நேரம் போயிட்டு வரலன்னு சொன்னா எப்படி வரும்? அப்ப மேக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நேரத்தை செலவழிச்சாதான் உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி, உங்க பலம் பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி. யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் மேக்ஸ் 8 மணி நேரத்துல போட்டுருவேன், நானா உட்காந்து படிச்சா 16 மணி நேரம் ஆகும்னா நீங்க 16 மணி நேரம் படிச்சாதான் அந்த மேக்ஸ்ல நீங்க ஃபுல் மார்க் எடுப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. கணிதம் எனக்கு வரல சார், நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறீங்கன்னா மேக்ஸை இம்ப்ரூவ் பண்ண பல வழிகள் இருக்கு. நீங்க ஒன்றும் வேண்டாம். நீங்க மேக்ஸ் உங்களுக்கு வரலன்னா இந்த மாதத்தை ஏப்ரல் மாதத்தை குரூப் 4 படிக்கிறவங்க கேட்டுவாங்க. ஏப்ரல் மாதம் வந்து கணித மாதம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணேன். இந்த ஏப்ரல் மாதம் எனக்கு வந்து கணித மாதம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸுக்கு பலவிதமான கொள்கைகளை உருவாக்குங்க. நான் மேக்ஸ் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் படிப்பேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வாங்க. மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்க அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்தா மேக்ஸ் வரும். நீங்க என்ன தேடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மேக்ஸ் தேடினீங்கன்னா யூடியூப்ல எங்க தேடினாலும் மேக்ஸ் கிடைக்கும். எப்படிலாம் மேக்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிங்க. உங்கள்ட்ட ஒரு பேப்பரை கொடுத்து கணிதத்தில் 10க்கு 10 மதிப்பெண் பெறுவது எப்படின்னு கேட்டா நீங்க எவ்வளவு ஆலோசனை சொல்லி 3 மணி நேரம் கொடுத்தாலும் அந்த பேப்பர் எழுதுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் பாடத்திட்டத்தில் உள்ள தலைப்புகளை முதலில் படிக்க வேண்டும். பள்ளி புத்தகங்களில் உள்ள தலைப்புகளை படிக்க வேண்டும். கணிதத்திற்கு நல்ல சிறந்த நண்பர்களிடம் அறிவுரை கேட்கலாம். ஆசிரியர்கள் நிறைய வச்சுக்கலாம், மென்டார் நிறைய வச்சுக்கலாம் நீங்க சொல்லுவீங்க. கணிதத்துக்கு நாமளே என்ன செய்யலாம்? கணிதத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி டெய்லி 10 கொஸ்டின் போடலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். நம்மளே மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய புத்தகங்கள் வாங்கலாம். நம்மளே மேக்ஸ்ல உள்ள ஃபார்முலாலாம் வீட்டை சுத்தி ஒட்டி வைக்கலாம். இல்லையா உங்க வீட்டுக்கார தலையில கூட எழுதி வச்சுக்கோங்க மேக்ஸ் ஃபார்முலா. யார் வேணான்றா? புரியுதுங்களா? கணிதம் ஒரு மாசம் கடந்திருந்தா அந்த கணிதம் வராமலா போயிட போகுது? நிச்சயமா வரத்தான் போகுது. மேக்ஸுக்குன்னு கொள்கைகளை உருவாக்குங்க. இந்த மாதம் எனக்கு கணித மாதம், அதனால நான் என்னெல்லாம் பண்ண போறேன், மேக்ஸுக்காக என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறேன், நானே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன். ஆரம்பிங்க. யாரெல்லாம் மேக்ஸ்ல சூப்பரா யூடியூப் சேனல் நடத்துறாங்களோ அந்த இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அவங்களோட வீடியோ டெய்லி மறக்காம பாருங்க. அடுத்து நீங்களா மேக்ஸ் டெய்லி ஒரு 10 கொஸ்டின் வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணி நீங்களா டெய்லி 10 போடுங்க. நீங்க ஏதாவது சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு மேக்ஸ் ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. கணிதத்தில் இணைந்து இருக்கிறது மூலமா தான் கணிதத்தை நம்ம என்ன செய்ய முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி பாருங்க. ஒரு 10 வழிகளை சிறப்பாக கணிதத்தில் மார்க் எடுக்கிறதுக்கு நீங்களா தேடி கண்டுபிடிச்சு அந்த 10 வழிகளை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஒரு பாடம் உங்களுக்கு கடினமா இருக்கு, ஒரு பாடத்துக்கு வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்குன்ற காரணத்தால நீங்க நேரமே ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அந்த பாடத்துக்கு. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க நேரம் ஒதுக்கினீங்கன்னா அந்த பாடம் உங்களுக்கு கடினமா இருக்காது, அந்த பாடம் உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்காது. அப்போ கணிதத்தில் மதிப்பெண் பெற ஒரே வழி அந்த கணிதத்துக்காக நேரம் ஒதுக்குறது. டெய்லி 2-3 மணி நேரம் நீங்க செலவழிச்சீங்கன்னா நிச்சயம் அந்த கணிதம் உங்க கை கூட வரும். அதுல மாற்றமே கிடையாது. ஒரு நாள் கூட மேக்ஸ் பார்க்காத நாள் இருக்கக்கூடாது. இன்னிலிருந்து குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா நிறைய பேர் பலவீனத்தை அப்படியே பலவீனமாவே வச்சிருக்காங்க. அப்ப அந்த பலவீனம் நிச்சயமா அவங்களை வீழ்த்து தானே செய்யும், அது உங்களுக்கு மரணத்தை தானே ஏற்படுத்தும். உண்மைதானே? ஸோ அப்போ மேக்ஸ் சரி அப்படியும் மீறி எனக்கு மேக்ஸ் பார்க்குறேன் சார், வரவே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் செய்யாதீங்க. ஸ்கூல் புக்கு 6லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கில் சாப்டர் வைஸாக மேக்ஸை தனித்தனியாக பிரிங்க. 6 to 10 இருக்கக்கூடிய அளவீடுகள், மீப்பேவா மிச்சிமா, ஆட்கள் வேலை நாட்கள், தனி வெட்டி, கூட்டு வெட்டின்னு பிரிச்சு மனப்பாடம் போட்டு வச்சுட்டு டெய்லி காலையில் மனப்பாடம் பண்ணுங்க. நிச்சயமா 15லேருந்து 20 கொஸ்டின் ஸ்கூல் புக்லேருந்து அப்படியே வரும். பழைய வினாத்தாலும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸை நீ மனப்பாடம் பண்ணா கூட உன்னால 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். பின்ன ஏன் கவலைப்படுறேன்? வழியே இல்லைன்னா இருக்கு மனப்பாடம். இன்னும் சொல்ல போனால் படிச்சு போடுறவங்க கூட மேக்ஸ் போடுறதுக்கு லேட் ஆகும். நீ மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன்னா அப்படி கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். அவனுக்கு கூட லேட் ஆகும், நமக்கு சீக்கிரமே போட்டுடலாம். யாராவது நம்மள்ட்ட வந்து இந்த மேக்ஸ் கொஸ்டின் டவுட்டா இருக்குன்னு வாசிக்கட்டுமா அப்படின்னு கேட்டானா எங்க வாசிங்க அப்படிமா உடனே கொஸ்டின் அவன் வாசிப்பான். உடனே நீ கோவப்படுவேன், யாருக்கிட்ட கொஸ்டினை வாசிக்கிறேன், ஆப்ஷனை வாசி, நான் உனக்கு நான் விட சொல்றேன். அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ஏன் கவலைப்படுறீங்க? புரியுதுங்களா? அதனால வழியே இல்லையா மனப்பாடம், அவ்வளவுதான். எல்லா முயற்சியும் எடுங்க. எனக்கு கணிதம் வரல நான் பின்வாங்கினேன்னு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அத்தனை முயற்சிகளும் எடுத்து உங்களுக்கு கணிதம் வரலன்னு ஒரு நாள் இருக்கவே இருக்காது. நீங்க முயற்சி எடுக்காததால தான் உங்களுக்கு கணிதம் வராமல் இருக்கும். இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸுக்கு நிச்சயமா ஒரு 100 hours செலவு பண்ணோம்னா நிச்சயமா மேக்ஸ்ல ஓரளவுக்கு ரீசனபிளா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டா நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரியும் பாருங்க. ஓகேயா? அடுத்தது கணிதம் முடிஞ்சிருச்சா? இப்போ ஜிகே எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஜிகே ஒரு 75 மார்க்ஸ் இருக்கு. இதை எப்படி சார் அப்ரோச் பண்ணணும் ஜிகேல? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ் மேக்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட தமிழ் மேக்ஸ்க்கு மட்டும் 600 மணி நேரம் புதுசா படிக்கிறவங்க செலவழிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா தான் நீங்க 115 கொஸ்டின் 125க்கு போடுவீங்க. இவ்வளவு 600 மணி நேரம் செலவழிச்சா புதுசா படிக்கிறவங்க 115 கொஸ்டின் நிச்சயமா என்ன செய்யலாம், ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ 125க்கு ஒரு 115 கொஸ்டின் நம்ம என்ன செய்யலாம், ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த 600 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நம்மளால அந்த எக்ஸாமை வந்து
நிச்சயமா ஓரளவுக்கு என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா? சரி, இப்போ ஜிகே 75 மார்க்ஸை பொறுத்தளவில் ஜிகேல இருக்கிற சப்ஜெக்டை நீங்க ரெண்டா பிரிங்க. ஒரு 45 மார்க்ஸுக்கு ஸ்டாண்டர்டா படிங்க, ஒரு 30 மார்க்ஸுக்கு கொஞ்சம் மேலோட்டமா படிங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. இந்த 30 மார்க்கு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி படிங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், பிடித்த பாடங்கள், சரியா, உங்களுக்கு ஈஸியா இருக்கிற பாடங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற பாடங்கள், உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிற பாடங்கள்ல ஒரு 45 மார்க்குக்கு எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடத்தை ஒரு பக்கமும் பிடிக்காத பாடத்தை ஒரு பக்கமும் வச்சுக்கோங்க. பிடிச்ச பாடத்தை முதல்ல நல்லா படிங்க. சரியா? ஒன்றும் அவசரம் இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த பாடம் பிடிச்சிருக்கு, சோசியல் சயின்ஸ்லன்னு பாருங்க, சயின்ஸ்லன்னு பாருங்க. அந்த பாடத்தை நீங்க நல்லா படிங்க. அதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் எப்படி இருக்கும் ஜிகேல அப்படின்னா, மொத்தம் ஜிகே 75 மார்க்ல என்னென்ன பாடம்லாம் இருக்கு பாருங்க. யூனிட் 8 கேட்பாங்க, யூனிட் 9 கேட்பாங்க, பாலிட்டி கேட்பாங்க, ஜியோகிராஃபி கேட்பாங்க, ஹிஸ்டரி கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ் கேட்பாங்க, அதுக்கடுத்து ஐஎன்எம் அது கேட்பாங்க, அடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே. ஸோ இந்த 12 சப்ஜெக்ட்ல இப்போ யூனிட் 8 வந்து ஒரு 12ல இருந்து 15 கொஸ்டின் கேட்கலாம். யூனிட் 9ல வந்து ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின் கேட்கலாம். ஸோ டோட்டலா யூனிட் 9, 8 மட்டும் ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின் கேட்கலாம். யூனிட் 8 டு யூனிட் 9 மட்டும் ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின் கேட்கலாம். மீதி இருக்கிற 50 கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட் எல்லாம். சப்போஸ் உங்களுக்கு இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ் வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா சயின்ஸை பெரிய லெவல்ல டீப்பா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த 12 சப்ஜெக்ட்ல எவ்வளவு சார் பிரேக்கப் இருக்குன்னா, பாலிட்டில ஒரு 8 கொஸ்டின் கேட்கலாம், ஜியோகிராஃபில ஒரு 8 கொஸ்டின், ஹிஸ்டரியில ஒரு 6 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ்ல ஒரு 8 கொஸ்டின், ஐஎன்எம்ல ஒரு 6 கொஸ்டின் அப்படி வச்சுக்கோங்களேன். ஹிஸ்டரி மொத்தமா சேர்த்து ஒரு 12ல இருந்து 14 கொஸ்டின் கேட்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் சேர்த்து ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின் கேட்டா அது பெரிய விஷயம். சயின்ஸ் மொத்தமா சேர்ந்தே 10 கொஸ்டினுக்கு மேல கேட்டா பெரிய விஷயம். ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் மாங்கு படிக்க வேண்டாம். ஜிகே பாடத்திட்டத்தின் படி தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு நாளைக்கு நீங்க 10 மணி நேரம் படிச்சா 5 மணி நேரம் தமிழ் மேக்ஸ் படிங்க, 5 மணி நேரம் ஜிகே படிங்க. ஓகேயா? இது ரெண்டையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஓகேயா? இது நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 6 மந்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 6 மந்த்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நிச்சயமா எத்தனை கொஸ்டின் வரும்? ஒரு 6ல இருந்து 8 கொஸ்டின் வரலாம். ஜிகேங்கிறது ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வரலாம், 1 to 3 கொஸ்டின்ஸ் வரலாம். இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இதுல நான் எந்த பாடம் சார் படிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டா, நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன்னா, இந்த பாடம் படி, நீ இந்த பாடம் படிக்காத நான் அப்படிலாம் சொல்லல. இந்த 75 மார்க்குக்கு என்னென்ன பாடத்துல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு நான் சொல்லிட்டு இப்போ நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன்னா, இதுல உங்களுக்கு ஈஸியான பாடம் எது, இன்ட்ரெஸ்டான பாடம் எது, இதுல உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிற பாடம் எது, இந்த அடிப்படையில ஒரு 4-5 பாடத்தை எடுத்து அதை முதல்ல படிங்க. மிச்சம் இருக்கிற பாடங்கள் எல்லாத்தையும் நீங்க ஒரு மேலோட்டமா மனப்பாடம் பண்ணிக்கோங்க போதும். ஓகேயா? இதை பத்தி நான் ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல போட்டிருக்கேன். ஜிகே எப்படி படிக்கிறது குரூப் 2, குரூப் 4க்கு அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஃப்ரீயா இருக்குல்ல, சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம்ல மட்டும் தயவு செஞ்சு பாருங்க. அதை பார்க்கும்போது நான் உங்களுக்கு தெளிவா ஒரு ஜிகே எப்படி அப்ரோச் பண்றது நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடங்கள் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தா பிடிக்காத பாடங்களை நீங்க படிங்க. என்னை பொறுத்தவரை ஜிகேக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ணா குரூப் 4 கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஜிகேக்கு ஒரு 400 hours to 500 hours ப்ரிப்பேர் பண்ணா ஜிகேல இந்த 75ல தாராளமா ஒரு 50 to 60 கொஸ்டின் போடலாம். 400ல இருந்து 500 hours ஸ்பெண்ட் பண்ணா 50 to 60 கொஸ்டின்ஸ் தாராளமா போடலாம். 50 to 60 கொஸ்டின் போட்டா தாராளமா வந்து நீங்க போடலாம். ஸோ அப்போ டோட்டலா நமக்கு எவ்வளவு நேரம் சார் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ தமிழுக்கு புதுசா ஒருத்தவங்க படிக்கிறவங்களுக்கு தமிழுக்கு நிச்சயமா 500 மணி நேரம் படிக்கணும். நிச்சயமா படிக்கணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு சொல்றேன், மேக்ஸுக்கு 100 மணி நேரம் படிச்சுதான் ஆகணும். அடுத்து உங்களுக்கு பொது அறிவு, பொது அறிவை ரெண்டா பிரிக்கிறோம். 45 மார்க், 35 மார்க் அப்படி பிரிக்கிறோம். 30 மார்க் அப்படி பிரிச்சு இந்த 45 மார்க்குக்கு நீங்க அதிகமான நேரம் படிங்க, ஒரு 300 hours படிங்க. இந்த 30 மார்க்கு ஒரு 150 hours படிங்க. ஸோ இது ஒரு 450. ஸோ அப்போ ஜிகேக்கு ஒரு 450ங்கிறப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 1000ல இருந்து 1100 hours படிச்சா நியூவா குரூப் 4க்கு படிக்கிறவங்க பாஸ் பண்ணிடலாம். இதுதான் உண்மை. இதை தாண்டி நான் வந்து புதுசா படிக்கிறேன், என்னால 2 மணி நேரம் தான் படிக்க முடியும், 4 மணி நேரம் தான் படிக்க முடியும்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய திறமையால ஒரு 1 மணி நேரம் செய்யற வேலையை 3/4 மணி நேரத்துல செய்யலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல எப்படிங்க செய்ய முடியும்? எந்த ஒரு காரியத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இறங்கணும் அப்படின்னு சொன்னா, அப்படி அனலைஸ் பண்ணும்போது ஒரு பயம் வரும். 8 மணி நேரம் படிக்கவா, 10 மணி நேரம் படிக்கவா, நம்மளால முடியுமா அப்படின்னு. அதுக்கு நீங்க துணிஞ்சுக்கிட்டு இந்த காரியத்துல இறங்கினாதான் ஜெயிக்க முடியும்.